இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கொஞ்சம் பலன் இருந்தும், நம்ம கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் பலன் தான். இந்த கொஞ்சம் பலத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருக்காக அவரையே பற்றி கொண்டிருந்து நிற்கிறீர்கள், உறுதியாக நிற்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு திறந்த வாசல். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிற ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, நமக்காக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. கர்த்தருக்காக நிற்கிறோமே. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வந்தது. இயேசுவை ஆராதிக்க முடியாதபடிக்கு எவ்வளவு தடைகள் வந்தது, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது. இயேசுவை ஆராதிக்கிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள். ஆனாலும் எனக்கு இந்த இயேசு போதும்னு கொஞ்ச பலத்திலும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்காக வைராக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வாசல் அடைக்கப்பட்டே இருக்கிறது. நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வாசல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, இன்னும் என்னுடைய மகளுக்கு கர்ப்பத்தின் கனியில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எவ்வளோ வருடங்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே சார்ந்திருக்கிறேன், ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இருக்கிற பலத்திலும் கர்த்தரை உண்மையாய் தேடுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரையே பற்றி கொள்ளுங்க. உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை கர்த்தர் திறப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் திறந்தால் ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஜெபிப்போம். எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறீரே. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரத்துல அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை கர்த்தர் திறக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற பகுதிகள்ல அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் கிரியை செய்தீரு, கர்ப்பத்தை திறந்தீரு. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்ப பகுதியில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா, ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் வேலை அடைக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கரம் தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை ஏசப்பா செய்ய போகிறார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.